ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.3 பார்க்க என்ன கொடுத்துருக்கோம். ஏங்கிற புள்ளி 2,2, பிங்கிற புள்ளி -2,2, சிங்கிற புள்ளி -2, -1 மற்றும் டி என்ற புள்ளி 2, -1 என்ற புள்ளிகளை கார்ட்டீசியன் தளத்தில் குறிக்கவும். அந்த புள்ளிகளை வரிசைப்படி இணைக்கும் போது ABCD வரிசைப்படி இணைக்கணும். கிடைக்கும் வடிவம் என்னன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம முதல்ல கார்ட்டீசியன் தளத்தை எடுத்து அதில் இந்த 4 புள்ளிகளை குறிப்போம். முதல்ல ஏங்கிற புள்ளி 2,2, 2,2ங்கிறது எக்ஸும் மிகையா இருக்கு, ஒய்யும் மிகையா இருக்கு. எக்ஸ் தளத்துல 2 இருந்தா இருக்கு, அதுல இருந்து நேர மேலே ஏறி ஒய்யில 2, எக்ஸும் 2 ஒய்யும் 2 இந்த இருக்கு. எக்ஸுக்கு நேர 2, ஒய்க்கு நேர 2, இந்த புள்ளிய குறிப்போம். ஏங்கிற புள்ளி 2,2. ஓகே. அடுத்து பி எக்ஸ் -2, ஒய் +2, எக்ஸ் அச்சுல -2, ஒய்யில +2. பிங்கிற புள்ளி -2 +2. ஓகே. சிங்கிற புள்ளி -2 -1, எக்ஸ்ல -2, ஒய்யில -1 கீழ் நோக்கி வந்து எக்ஸ்ல -2, ஒய்யில -1 இது சிங்கிற புள்ளி. அடுத்து டிங்கிற புள்ளி எக்ஸ்ல +2, ஒய்யில -1, +2 அதுக்கு நேரம் -1 இது டிங்கிற புள்ளி. எக்ஸ் +2, ஒய் -1 அந்த தொலைவுகளை அப்படியே நேர கை வச்சா வந்துடும். வரிசைப்படி இணைக்க சொல்றாங்க. ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு, சில இருந்து டிக்கு இணைக்க போறேன். ஏல இருந்து அப்படியே பிக்கு, பில இருந்து சிக்கு, சில இருந்து டிக்கு, டில இருந்து திரும்ப ஏக்கு. வரிசைப்படி இணைக்க சொல்லியிருக்கு. இணைச்சாச்சு. இப்போ ABCDங்கிறது நமக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. அது என்ன வடிவம் அப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, இது செவ்வகமா சதுரமா அப்படிங்கிற நம்ம இதுக்கு வரையில நீளம் இது பெருசா இருக்கு, அகலம் சிறுசா. என்ன பாருங்க, இங்க இருந்து அதனுடைய நீள அகலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், பரப்பளவையும் கண்டு இங்க இருந்து கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 கட்டங்கள். இங்கிட்டு பார்ப்போம் 1 2 3 கட்டங்கள். ஸோ 4/3 அப்படிங்கிற அளவுள்ள ஒரு செவ்வகமா இருக்கு. 4 அலகுகள் நீளமாகவும் 3 அலகுகள் அகலமாகவும் உள்ள ஒரு செவ்வகமா இருக்கு. இதனுடைய பரப்பளவு 4 × 3 12 சதுர அலகுகள். பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சதுரங்கள், 12 சதுர அலகுகள் பரப்புடைய ஒரு செவ்வகமாக இது அமைக்கும். அதான் இதனுடைய வடிவத்தை விவாதிக்கவும் சொல்றாங்க. அதனால இதை எழுதும். ABCD என்பது ஒரு செவ்வகம். ABயின் நீளம் 4 அலகு. அதே போல CDயும் 4, 1 2 3 4, CDயும் 4 அலகு. அப்ப எதிர்பக்கங்கள் சமமா இருக்காதான் செவ்வகம். ADயும் BCயும் சமமா இருக்கு, 3 அலகு. ஸோ ஏபிங்கிறது நீளமாகவும் பிசிங்கிறது அகலமாகவும் உள்ள இது ஒரு செவ்வகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீளம் × அகலம் 12 சதுர அலகு உடைய ஒரு செவ்வகம் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா?